நம் சமுதாயத்திலே இன்று நிறைய உபதேசம் செய்யக்கூடியவர்களும் நிறைய உபதேசங்களும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த காலம் எவ்வாறு இருக்கிறது என்றால், எவ்வளவு உபதேசங்கள் செய்தாலும், எவ்வளவு பயான்கள் நிகழ்ந்தாலும் அல்லது குத்துபாக்களிலே சொல்லப்பட்டாலும், நம்மிலே ஒரு சமுதாயம் இன்றும் பாவமான காரியங்களை, பிழையான செயல்களை, ஹராமான காரியங்களை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரமலானுடைய கடைசி பத்திலே மிக விசேஷமான நாட்கள் 21, 23, 25, 27, அதனுடன் நின்று விடாது 29 என்ற ஒன்றும் பின்னால் ஒற்றைப்படை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. ما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவனும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அன்னவர்களை வறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கை பொருந்திய இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடத்துடைய ரமலான் மாதத்திலே நாம் ஃபரலான நோன்புகளை நோற்று இரவுகளிலே தராவீஹுகள் தொழுது சுன்னத்தான அமல்களிலே ஈடுபட்டு இந்த ரமலானுடைய இறுதி பகுதியை, கடைசி பகுதியை அடையும் சந்தர்ப்பத்திலே நாம் கடைசி ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தராவீஹுகள், நாம் கொடுத்த சதகாக்கள், நாம் ஓதிய குர்ஆன்கள், நாம் செய்த திக்ருகள், ஸலவாத்துகள் அனைத்தையும் கபூல் செய்து இந்த ரமலானுடைய மாதத்தில் யாருக்கெல்லாம் நரக விடுதலை வழங்கப்பட்டதோ அத்தகையவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பரிபூரணமாக சேர்த்தருளட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு வந்ததன் பின்னால் நமக்கு நிறைய உபதேசங்கள் ஹுத்பாக்கள் மூலமாகவும் இரவு அல்லது லுஹுருடைய பயான்கள் மூலமாகவும் நம் சமுதாயத்துக்கு அதிகமாகவே சொல்லப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நம் சமுதாயத்திலே இன்று நிறைய உபதேசம் செய்யக்கூடியவர்களும் நிறைய உபதேசங்களும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த காலம் எவ்வாறு இருக்கிறது என்றால், எவ்வளவு உபதேசங்கள் செய்தாலும், எவ்வளவு பயான்கள் நிகழ்ந்தாலும் அல்லது குத்துபாக்களிலே சொல்லப்பட்டாலும், நம்மிலே ஒரு சமுதாயம் இன்றும் பாவமான காரியங்களை, பிழையான செயல்களை, ஹராமான காரியங்களை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாதாரணமாக அற்பமாக
அல்லது அசிங்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ரமலானிலே கூட நோன்பு பிடிக்காதவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஃபர்தான ஒரு நோன்பை ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய இந்த நோன்பை கூட பிடிக்காமல் சாதாரணமாக பகல் காலங்களிலே உண்டு கொண்டு குடித்து கொண்டு அசிங்கமாக இந்த ரமலானையும் இஸ்லாத்தையும் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இன்றும் நம்மிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரமலானுடைய காலம் வந்தால் பகல் காலங்களிலே ஒரு மனிதன் எனக்கு பசிக்கிறது, அவனிடத்தில் எந்த தங்கடமும் இல்லை, நன்றாக நோன்பு பிடிக்க முடியும் என்று இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நாம் தண்ணீர் கொடுப்பதோ அல்லது உணவு கொடுப்பதோ கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு இஸ்லாம் சட்டம் போட்டு நோன்புடைய மகிமைகள் மகத்துவங்கள் சொல்லப்பட்டதன் பின்னால் கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே கூட நோன்பு பிடிக்காமல் நம்மிலே சில பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சொல்வதற்கு மிக வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹோட்டல்களிலே சென்று பகல் காலங்களிலே உணவு உட்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று வரும்போது அல்லாஹ் ரசூல் என்ற அச்சமே இல்லாமல் பயம் இல்லாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்திலே இருந்து கொண்டு அவர்களை அசிங்கப்படுத்துவதை விட வேறொன்று இதற்கு சொல்ல முடியாது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்மிலே ஒரு கூட்டம் அதையும் தாண்டி ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்று இரவுகளிலே தராவீகுகள் தொழுது பள்ளிவாசல்களிலே இஅ்திகாஃப் எல்லாம் இருந்து மிகச்சிறந்த மனிதர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை இவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுகூலம் புரிய வேண்டும், அவர்கள் செய்த அமல்களை கபூல் செய்ய வேண்டும். நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அமல்களை நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மீசானை கனமாக்கும் அமல்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு நாட்கள், இன்று நாம் 25வது நோன்பை நோற்று இருக்கிறோம். இன்று இரவு 26வது இரவு தராவியாக அமையும். அதனை தொடர்ந்து ஓரிரு நாட்களே எஞ்சி இருக்கிறது. அந்த எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் கண்ணை பொத்தி திறப்பதற்குள் நம்மை விட்டு ஓடிவிடும். நம்மிலே ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லமல் செய்தேனா, நான் என்ன அமல் செய்திருக்கிறேன்? சொல்ல போனால் ரமலானுடைய காலத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை வாங்கி கொண்டேனா என்று அவரவர் யோசிக்க வேண்டிய கட்டத்திலே ஒவ்வொரு மனிதரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹுத்பாவை பொறுத்தவரை ஒரு சில விடயங்களை உங்களுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய சில கடமைப்பாடுகள் இருக்கிறது, சில கடமையான விடயங்கள் இருக்கிறது. அவைகளை உங்களுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது விடயம் என்ன தெரியுமா? நாம் இன்னும் ரமலானுடைய பிறை 27 அடையவில்லை. இது ஜும்மாவுடைய ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இருந்தாலும் இன்னும் நாம் ரமலானுடைய பிறை 27 அடையவில்லை. ரமலானுடைய கடைசி 10 மிக விசேஷமான நாட்கள் 21, 23, 25, 27, அதனுடன் நின்று விடாது 29 என்ற ஒன்றும் பின்னால் ஒற்றைப்படை இருக்கிறது. இந்த ஒற்றைப்படை நாட்கள் என்ன, அவைகளிலே என்ன இருக்கிறது என்று வந்தால் அல்லாஹு தஆலா அந்த ஒற்றைப்படை நாட்களிலே தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மகத்தான ஒரு இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அது. சாதாரண பாக்கியம் அல்ல, ஒரு உயர்வான பாக்கியம் அது. அல்லாஹு தஆலா கொஞ்சமான நேரத்தில் அதிகமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு இரவு, 12 மணி நேரங்களாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய பரிசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாரு தெரியுமா? நீங்கள் உலகத்திலே ஒரு சிறந்த மனிதர், கண்ணியமான மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் குறித்து அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே குர்ஆனிலே பேசுவான். அவர்களுடைய மகிமை குறித்து அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே சொல்லுவான். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ்.
யா ரசூலல்லாஹ், உங்கள் உம்மத் இருக்கிற இந்த உம்மத், குந்தும் நீங்கள் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், பூமியிலே வந்த மனிதர்களிலே உம்மத்துகளிலே சிறந்த உம்மத் நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய உம்மத் தான் உலகத்திலே சிறந்த உம்மத். அல்லாஹு தஆலா அதை சொல்லும் போது சொல்லுவான். ஏன் தெரியுமா? நீங்கள் மறுமை நாளிலே எவ்வாறு இருப்பீர்கள் தெரியுமா? உங்களுடைய உம்மத்து தான் முன்னால் இருந்த நபிமார்கள் எல்லோருக்கும் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள். லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், நபிமார்களுக்கு சாட்சியாளர்களாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை தான் ஆக்கி வைத்திருக்கிறார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் வருவாங்க. யா அல்லாஹ், நான் என் சமுதாயத்துக்கு உபதேசம் செய்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் உபதேசம் செய்தேன். பனு இஸ்ரவேலர்கள் சொல்லுவார்கள், இவர் ஒன்றுமே எங்களுக்கு சொல்லல என்று சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், நான் இவர்களுக்கு உபதேசம் செய்தேன் என்று சொல்லுவார்கள். அந்த சமுதாயம் சொல்லுவார்கள், இல்லை, உபதேசம் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள். எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் வந்து இவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்யல என்று சொல்லும் போது இந்த உம்மத்தாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் பேசுவோம், யா அல்லாஹ், இந்த உம்மத்து எல்லாரும் போய் சொல்றாங்க. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமாரும் உபதேசம் செஞ்சாங்க யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு அது எவ்வாறு தெரியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செஞ்சதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செஞ்சதும் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் நாம் சொல்லுவோமாம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உன்னுடைய குர்ஆனிலே நீ சொல்லி இருக்கிறாய், இந்த நபிமார்கள் எல்லோரும் உபதேசம் செய்தார்கள் என்று. மறுமை நாள்ல இந்த உம்மத் அல்லாஹ்விடத்தில் அந்த நபிமார்களுக்காக பரிந்துரை செய்யும் அல்லது மன்றாடும் ஒரு கூட்டமாக அல்லது சாட்சியாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பான். அதனால தான் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு சிறந்த உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான், கண்ணியமான ஒரு உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத சிறப்பை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத மகத்துவத்தை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். அது நீங்க செஞ்ச பெருமைகள் அல்ல, நீங்க செஞ்ச பெரிய எங்கட வாப்பமாறு உம்மமாறு செஞ்ச பெரிய அமல்கள் அல்ல. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற ஒருவருக்காக வேண்டித்தான் நாம் இவ்வளவு மகத்துவங்களை பெற்றிருக்கிறோம். குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டா பனு இஸ்ரவேலர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். சில கட்டங்களிலே எவ்வாறு தெரியுமா சொல்லுவான்? யா அய்யுஹல் மசாகீன் என்றெல்லாம் சொல்லுவான், மிஸ்கீன்களே என்றெல்லாம் சொல்லுவான் அல்லாஹு தஆலா. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது வதுரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனத், சூரத்துல் பக்ராவை நீங்கள் பிரட்டி பாருங்கள். அதிலே அல்லாஹ் எவ்வாறு சொல்லுகிறான் தெரியுமா? பனு இஸ்ரவேலர்களுக்கு வதுரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனத், இழிவும் இந்த மிஸ்கீன்தனமும் அவர்கள் மீது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். ஆனா இந்த உம்மத்தை அல்லாஹ் அவ்வாறு குர்ஆன்ல சொல்ல மாட்டான், கண்ணியமாகத்தான் சொல்லுவான். எப்படி தெரியுமா? விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் எங்களை அழைக்கிறான். அவங்கள பார்த்து துரிபத் அலைஹிமு ஸில்லத்து வல் மஸ்கனத், இழிவு மிஸ்கீன்தனம் எல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு நம்மளை எப்படி தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான். குர்ஆனில் கிட்டத்தட்ட 88 இடங்கள் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். எதற்காக தெரியுமா? இந்த உம்மத்துக்காக வேண்டி, இந்த உம்மத்துடைய கௌரவத்தை கருதி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அது போன்ற வசனங்களை சொல்லுவான். எனவே இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்களிலே ஒன்றுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, ரமலானுடைய ஒரு இரவு. அந்த இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். அதை ஒற்றைப்படை இரவுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். மட்டுமல்லாது கடைசி 10ல அல்லாஹ் தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கிறான். அதிகமாக தேடிக்கொள்ள சொன்னான். இந்த லைலத்துல் கத்ரை தருவதற்குரிய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அன்றைய நாள்ல அந்த கொஞ்ச நேரத்துல இந்த உம்மத் நிறைய அமல்கள் அடைஞ்சு கொள்ளணும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறான். எப்படின்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே நபிமார்கள் இருந்தார்கள். அந்த நபிமார்கள் எல்லோரும் 80 வருடம் தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறார்கள். 80 வருடம். அந்த லிஸ்ட்ல நீங்கள் பார்த்தால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம், அஜீஸ் அலைஹிஸ்ஸலாம், யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுடைய வரிசையை நீங்க எடுத்து பார்த்தா 80 வருடம் தொடர்ந்து அமல் செஞ்சிருக்கிறான். 80 வருஷம் எப்பே விடாம தொடர்ந்து அமல் செஞ்சிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு கவலை வருது, 80 வருஷமெல்லாம் தொடர்ந்து அந்தந்த நபிமார்கள் அமல் செஞ்சிருக்கிறாங்களே, ஏன் உம்மத்துக்கு அது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? அல்லாஹு தஆலா பதில் சொன்னான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வருகிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. சின்ன நீங்க 1000 மாதமண்டே நீங்க வச்சு கொண்டால் கூட அந்த 12 மணி நேரத்துக்குரிய டைம் உடைய வருஷத்தை நீங்க கணக்கெடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 83 வருடமும் 4 மாதங்களும் கிடைக்கிறது. ஒரு 12 மணி நேரம். அந்த நபிமார்கள் எல்லாம் 80 வருஷம் தொடர்ந்து அமல் செஞ்சிருக்கிறான். 80 வருஷம் தொடர்ந்து அமல் செஞ்சிருக்கிறான். நமக்கு ரமலானில ஒரு 12 மணி நேரம் இரவு, அந்த இரவுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு காலத்துடைய சிறப்பு தெரியுமா? கிட்டத்தட்ட 83 வருடமும் 4 மாதங்களும். இதை ஒரு மனுஷன் சந்தர்ப்பமா அடைஞ்சு கொள்ளாட்டி உண்மையிலே அவனை விட பாக்கியம் கெட்டவன் யாருமே இருக்க முடியாது. ரமலானுடைய காலத்தில் இப்படி ஒரு இரவை அடைந்து அந்த இரவிலே கூட அவன் அமல் செய்யாவிட்டால் நிச்சயமாக அவனை விட பாக்கியம் கெட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு இரவிலே அல்லாஹு தஆலா 83 வருடத்துடைய அமலுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வைக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இரவாக அல்லாஹு தஆலா அந்த இரவை ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவங்கள்ல மிக விசேஷமானது என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது? இது பெரிய பள்ளியில நடக்கும். உதாரணமா ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டா அதுல யாரு சீஃப் கெஸ்டா வாராங்க? யாரு வாராங்க? இல்ல பொதுமக்கள் தான் எல்லாரும் வராங்க, விசேஷமா ஒருத்தரும் இல்லை. அப்ப வேற எங்கேயாவது ஏதாவது நிகழ்ச்சி இருந்தா அங்க விசேஷமான ஒருத்தர் வாரண்டா நாங்க போ அப்படின்னு நாங்க சொல்லுவோமா? இல்லையா? லைலத்துல் கத்ருடைய விசேட அதிதிகள் யாரு தெரியுமா? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். எல்லா பள்ளிவாசல்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் யாரு தெரியுமா வருவார்கள்? மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் வருவார்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 25,000 தடவைகள் வந்திருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. 25,000 தடவைகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு கவலை வந்தது. நான் உலகத்தை விட்டும் பிரிந்தால், என் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் ஜிப்ரீலே நீங்க பூமிக்கு வர மாட்டீங்களா? என் உம்மத்துக்கிடத்துல நீங்க வர மாட்டீங்களா? அல்லாஹ் பதில் சொன்னான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். லைலத்துல் கத்ருடைய இரவுல எல்லா மலக்குகளும் பூமிக்கு வருவாங்க. வர்ரூஹ் யார் வருவார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருவார்கள். ரசூலுல்லாஹ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சாங்கல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை வந்துச்சாம். என்ன தெரியுமா? என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சாங்க, ஏண்ட உம்மத்தில் உள்ளவங்களை கட்டி பிடிக்க மாட்டாங்களா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? அதனாலதான் லைலத்துல் கத்ருடைய இரவுல யாரெல்லாம் சலாம் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் சலாம் கொடுக்கிறார். யாரெல்லாம் அடுத்த மனிதர்களை கண்டு கழுத்தோடு கழுத்தாக கட்டி அணைத்து முஆனகா செய்கிறார்களோ அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாமும் இருக்கிறது. சீஃப் கெஸ்ட் என்றாலும் சும்மா சாதாரண கெஸ்ட் அல்ல இவங்க. உலகத்தில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு அடுத்த சிறந்த மலக்குகள் இருக்கிறார்களே, அந்த மலக்குகளில் உயர்வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சத்தியமாக வருவாங்க பூமிக்கு. எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், இஸ்திக்பாரை கேட்பார்கள். அப்படியான ஒரு நைட் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரது இருக்கிற அது இந்த லைலத்துல் கத்ரில் மட்டுமல்ல, சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட கொடுக்கிறான். எப்ப தெரியுமா? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். ஒரு மனிதன்
வுதுவுடன் இருந்து வுதுவுடனே மௌத்தாகினால் அவருடைய ஜனாசாவில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கலந்து கொள்வார்கள் என்று கூட சொல்லப்படுகிறார். அவ்வளவு ஒரு பாக்கியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது என்பது அவ்வளவு ஒரு உயர்வான பாக்கியம். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வர வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவர்கள் கையிலே 4 கொடிகள் காணப்படும். அதிலே ஒரு கொடியை காபத்துல்லாவுக்கு மேலால் நட்டுவார்கள், அடுத்த கொடியை மதீனாவிலே நட்டுவார்கள், 3வது கொடியை பைத்துல் முகத்தஸிலே நட்டுவார்கள், அடுத்த கொடியை தூர் சீனா மலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நட்டுவார்கள். பூமி எல்லாம் நிரம்பி காணப்படும். எந்த அளவுக்கு தெரியுமா? பூமியில இடமே இருக்காதாம். எங்களுக்கு விளங்காது. பூமியில இடமே இருக்காது. எல்லா மலக்குகளும் பூமியில தான் இருப்பாங்க. யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களோட சேர்ந்து தொழுவாங்க. யாரெல்லாம் பள்ளிகள்ல உட்கார்ந்து தௌபா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து தௌபா கேட்பாங்க. யாரு பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க. யாரெல்லாம் இஸ்திக்பாரை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த மலக்குகள் எல்லோரும் இஸ்திக்பார் செய்வாங்க. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். எதுல? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல. சரி, 27 என்று வந்தா கொஞ்சம் பள்ளிகள்ல சனம் கூடுறது வளமைதான், அது இல்லாம இல்லை. அது என்னங்க காரணம்? லைலத்துல் கத்ர் அதிகமாக இந்த 27 வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. அது நிறைய சஹாபிகள் கூட சொல்லி இருக்கிறார்கள். வரலாற்றில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவர்கள் கூட சொல்லுவார்கள், 27 லைலத்துல் கத்ர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாத்தியங்கள் அதிகமாக காணப்படுகிறது என்று சொல்லுவார்கள். லைலத்துல் கத்ருடைய அறிவிக்கக்கூடிய அந்த சூரா இருக்கிறதே அதை வைத்து தான் சொல்லுவார்கள். லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்ற அந்த சூராவில 3 தடவைகள் வருகிறது. இந்த லைலத்துல் கத்ர் என்ற சொல்லில 9 எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 9 எழுத்தை நீங்க 3ஆல பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட நமக்கு 27 என்று பதில் வரும். 27 எழுத்துக்கள் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 27 தான் அதிகமாக லைலத்துல் கத்ர் வருவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த இன்னா அன்ஸல்னா சூராவை சொல்லாக எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்தால் 27வது சொல் என்ன தெரியுமா? ஹிய என்று வரும். ஹிய என்றால் என்ன தெரியுமா? அது என்றால் அது லைலத்துல் கத்ரை தான் குறிக்கிறது. இந்த கருத்தை எல்லாம் யார் தெரியுமா சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் தான் சொல்றாங்க. எனவே 27 என்பது மிக விசேஷம். யாருமே மிஸ் பண்ணிராதீங்க. எப்படியோ அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நரக விடுதலையை வாங்கிக் கொள்ளுங்க. அல்லாமா அபுல் யஸீதுல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்வார்கள், நான் என் வாழ்க்கையில 2 தடவைகள் 27 லைலத்துல் கத்ரை பார்த்திருக்கிறேன். அவர் பெரிய ஒரு அறிவாளி, பெரிய ஒரு அல்லாமா. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அனுபவித்திருக்கிறேன். அதனுடைய அடையாளங்களை வைத்து நான் சொல்லுகிறேன். 27 நான் 2 தடவைகள் லைலத்துல் கத்ர் வந்ததை நான் பார்த்திருக்கிறேன், அடையாளங்கள் கொண்டு அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. அதனால மிக முக்கியமானது 27 என்பது. அதுல உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புகளை தேடிக்கோங்க, நரக விடுதலையை தேடிக்கோங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அறிந்து கொண்டால், எனக்கு தெரிந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகிறாய், என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். இதைத்தான் நாங்க கேட்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள்ட்ட கதைச்சு கொண்டு இருக்கும்போது நரகத்தை பற்றி கேட்டான். நரகத்தை பற்றி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லி முடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் உம்மத்திலே பாவம் செய்த மனிதர்கள் நரகம் நுழைவார்கள் என்று சொன்னதோட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏண்ட உம்மத்தில கலிமா சொன்ன ஒருவர் நரகம் போவாரா என்று கேட்டான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா,
உங்கள் உம்மத்தில் பாவம் செய்தவர்கள் நரகம் போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வந்த கஷ்டமே, எனக்கு வந்த கை சேதமே என்று ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டான், அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட உம்மத்தில் ஒருவர் நரகம் போவதை நான் விரும்ப மாட்டேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டு நமக்காக நரக விடுதலைகளை வாங்கி தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு கேட்டு தந்தும் அந்த நரக விடுதலை நாங்க அடைஞ்சு கொள்ளாட்டி நம்மள வேலையே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க, அவங்களுக்கு தேவை இந்த உம்மத்து தான். இந்த உம்மத்துக்காக வேண்டிய எல்லாத்தையுமே கேட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்து கட்டம் நெருங்கி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்பெல்லாம் வேர்த்து வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாயால என்னையோ சொல்லி கொண்டிருந்தாங்க. அது என்ன சொல்கிறார்கள் என்று அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கூட நான் காதை வச்சு கேட்டு பார்த்தேன். அப்பொழுது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லி கொண்டிருந்தாங்க? உம்மத்தி உம்மத்தி யா அல்லாஹ், என்ற உம்மத்தை பாதுகாரியா அல்லாஹ், என்ற உம்மத்தை பாதுகாரியா அல்லாஹ் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த உம்மத்தில் ஒருவர் நரகம் போறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வருகிறது என்றால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலேயாவது வந்து அமல் செய்து, அதனால 27க்கு வந்துட்டா 29க்கு வராமல் இருக்கிறது இல்ல, ஒத்தைப்படை இரவுகள் எது வந்தாலும் அதிலே வந்து அமல்கள் செய்து இபாதத்துகள் செய்து அல்லாஹ்விடத்தில பாவ மன்னிப்புகளை தௌபாக்களை நாம கேட்டுக்கொள்வது மிக கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ரமலான் முடிய போகிறது. நம்மிலே யாரெல்லாம் ஜக்காத்துகள் கொடுக்கவில்லையோ அவர்களுடைய ஜக்காத்துகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். கடமையான ஜக்காத்து இருக்கும் போது சுன்னத்தான சதகாக்கள் எவ்வளவு கொடுத்தும் வேலையில்லை. எனவே ஜக்காத்தை கட்டாயமாக கொடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஜக்காத்திலே ஜக்காத்துல் ஃபித்ர் என்று ஒன்று இருக்கிறது. பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்துல் ஃபித்ர், அதையும் சரிவர கொடுத்துக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ வரக்கூடிய அந்த அரிசி, எங்க நாட்டில் அரிசி தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதையும் நாம கொடுத்துக் கொள்ள வேண்டும். அதையும் கொடுத்து நம்முடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ரமலான் கழிந்து மேலே செல்ல போகிறது. ரமலான் நம்மை விட்டும் பிரிய போகிறது. நோன்பு பிடித்திருக்கிறோம், எல்லா அமல்களையும் செய்திருக்கிறோம், எல்லா வணக்கத்தையும் செஞ்சிருக்கிறோம். பெருநாளாக அடைய வேண்டுமா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கோங்க, யாரும் அடுத்த மனிதர்களோட கோபமாக இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையோ தௌபாவையோ பெருநாளையோ அடைகிறேன்னு நினைக்க வேணாம். தாய் தந்தையுடன் பேசாதவர்கள் இருந்தால் கட்டாயமாக பேசிக்கோங்க. இல்லைண்டா நீங்க பெருநாள் தொழ வர தேவையும் இல்லை, பெருநாளைக்கு புத்தாடை அணிய தேவையும் இல்லை. உறவுகளை பகைத்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு பெருநாளே கிடையாது. நீங்க பெருநாளே கொண்டாட வேண்டாம். பெருநாள் என்பது குடும்பங்களை உறவுகளை இணைந்ததுதான் பெருநாள். எனவே பெருநாளை அனுபவிக்க தயாரா? யாரும் அடுத்தவங்களோட கோவிச்சு கொண்டு பேசாம இருந்து கொண்டு நாங்க பெருநாளை கொண்டாட போறோம்டா, தயவு செஞ்சு உங்களுக்கு பெருநாளே கிடையாது. அதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பெருநாளாகவே அமையாது என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். எனவே யாரும் கோவிச்சு கொண்டு இருக்க வேணாம். இந்த ஜும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களோட கண் முன்னால உங்களோட பேசாத ஒருத்தர், உங்களோட முகத்தை கூட பார்க்க வேணாம் என்று சொன்ன ஒருத்தரை கண்டா நீங்க சலாம் சொல்லுங்க. அவங்கள நீங்க மன்னிங்க, அவங்கள நீங்க மன்னிங்க. உங்களோட முகத்தை பார்க்க வேணாம் என்று அவன் சொன்னான். இருந்தாலும் நான் உன்னை வந்து பார்க்கிறேன், என்ன நீ மன்னிச்சு. லைலத்துல் கத்ருடைய இரவை பத்தி நாம சொன்னோமே. லைலத்துல் கத்ருடைய துஆவுல ஸ்பெஷல் துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுவ் துஹிப்புல் அஃப்வ. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை நீ விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னிப்பாயாக. அடுத்தவங்களை நாங்க மன்னிக்காத வரையில அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். அடுத்தவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுங்க, அடுத்தவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்க. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் ரெண்டு பேரும் கதைச்சு கொண்டு இருந்தாங்க, பேசி கொண்டு இருந்தாங்க. திடீரென்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடுமையான வார்த்தையா பேசிட்டான், ஒரு கஷ்டமான வார்த்தையா பேசி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வந்து நேர எழும்பி போயிட்டான்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சிட்டாங்க, ஆஹா நான் உமரை கஷ்டப்படுத்தி விட்டேன் ரலியல்லாஹு தஆலா. ஓடி போனாங்க. ஓடி போய்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு கதவை தட்டினாங்க. உமரே கதவை திறங்க, கதவை திறங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறக்கவே இல்லை. எவ்வளோ நேரம் சொல்லி பார்த்தாங்க, கதவை திறக்கவே இல்லை. பார்த்தாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க உமரேண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மன்னிப்பு கொடுக்கவே இல்லை. திரும்ப ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்துட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருந்து யோசிக்கிறாங்க, ஆஹா நான் யாரை வெளியில வச்சேன்? ரசூலுல்லாவோட கூட சௌர்ல இருந்த மனுஷனே, அவரை நான் கஷ்டப்படுத்திட்டேனே, வீட்டுக்கு கூட எடுக்கலையே, கதவு கூட திறக்கலையே. நான் கவலையோடு திரும்ப ஓடி வராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிக்கிறாங்க, உமர் என்ன மன்னிக்கல யா ரசூலல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, அதனாலதான் நான் வந்திருக்கிறேன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை கொடுத்தாங்க. கையை கொடுத்து சொன்னாங்க, என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணா. உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லைங்க நான் தான் தப்பு பண்ணினேன், அவங்கள்ட்ட அப்படி பேசி இருக்க கூடாது, நான் தான் தப்பு பண்ணினேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல என்னதான் இருந்தாலும் வீடு தேடி வந்த மனுஷனை நான் கதவு திறந்து பேசி இருக்கணும் இல்லையா? நான் பேசல, தப்புத்தான், என்ன மன்னிச்சுக்கோண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதுக்கு காரணம் நான் தானேங்க, என்ன மன்னிச்சுக்கோங்கன்னாங்க. ரெண்டு பேரும் அவர் மன்னிப்பு கேட்க, இவர் மன்னிப்பு கேட்க, அவர் மன்னிப்பு கேட்க ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சு கொண்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை இப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்குறத அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? உலகத்தில் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடிய ரெண்டு பேர் இருந்தால் அல்லாஹ் அந்த பூமிக்கு தண்டனையே இறக்க மாட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போதான் சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்புகிறாய், என்னை நீ மன்னிப்பாயா? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எத்தனை ரமலான் வந்திருக்கும் இதுவரை? 50 வயதா? எத்தனை ரமலான்? எந்த ரமலான்ல நீங்க நரக விடுதலை அடைஞ்சீங்க? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரமலான் வரும், நம்மளை சந்தோஷப்படுத்தும், ரமலான் எங்களுக்கு இபாதத்தை தருது, தராவீஹ் தொலை வைக்குது, சுன்னத்தை தொலை வைக்குது, நோன்பு பிடிக்க வைக்குது, பாவத்தை விட்டு எங்களை பாதுகாக்குது. ஆனால் நாங்க இருந்தோ இல்லையோ ரமலான் போயிரும். இந்த ரமலான் நாங்கள் இருந்தோம், அடுத்த ரமலான் நாங்க இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது. திடீர் விபத்துகள், மௌத்துகள், வாலிப வயதில் எத்தனையோ பேர் மௌத்தா போறா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் அடைந்தோம், இந்த ரமலான் எங்களை விட்டும் செல்ல போகிறது. அடுத்த ரமலானையும் அல்லாஹ் அடையும் பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அல்லாஹு தஆலா அதுக்குரிய தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்கி தர வேண்டும். இந்த ரமலானை கண்ணியமாக நாங்கள் வரவேற்றோம். இந்த ரமலான் நம்மை விட்டும் பிரிய போகிறது. அதை கண்ணியமான முறையில் நாங்கள் வழி அனுப்பி வைப்போம். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடைந்தது போல இன்னும் பல ரமலான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர ரமலான். சங்கையான ரமலானுடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. சங்கையான நோன்புடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. தராவீஹ் தொழுகையை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. பாவ மன்னிப்பை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. மக்ஃபிரத்தை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இத்துக்கும் மினன்னாரை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. ரஹ்மத்துடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. நாளை மறுமை நாளில் மன்றாடக்கூடிய நோன்பை தந்த மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக. யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்தது போல இன்னும் பல ரமலான்களை அடையும் தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கின்றோம். யா அல்லாஹ் இதோ இந்த ஜும்மாவிலே கையேந்தி இருக்கக்கூடிய நிறைய பாவிகள் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. எங்கள் எல்லோருடைய பிழைகளையும் பொறுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த ரமலானிலே யாருக்கெல்லாம் நரக விடுதலையை வழங்கி அவர்களை நீ பொருந்தி கொண்டாயோ யா அல்லாஹ் அத்தகையவர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய கொஞ்ச நாளிலே நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கி தந்தருள்வாயா. ரஹ்மானே பலஸ்தீன் மக்களுக்கு இரக்கம் காட்டுவாயா. இன்றும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே இபாதத்துகள் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே நாம் இங்கு சந்தோஷமாக இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் சகோதரர்களாகிய களிமா
கலிமாவை சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் இன்றும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, அவர்களுக்கு பெருநாளையாவது சந்தோஷமான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். காசா முஸ்லிம்களுக்கு இரக்கம் காட்டு யா அல்லாஹ். இந்த இடத்துல நாம் உட்கார்ந்து அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்துரு யா அல்லாஹ். அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் சிறந்த தண்டனைகளை நீ கொடுத்துரு யா அல்லாஹ். ரமலான் கழிவதற்கு முன்னால் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்துரு யா அல்லாஹ். நம் அனைவரையும் ஸ்ரீதேவிகளாக நல்லவர்களாக ஆக்கியருள் யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.